வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் ஃபேக்டரி சேனல்ல இருந்து கரிகாலன் கண்ட முதல் போர் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி தென் தமிழகத்துல தஞ்சையை ஒட்டி ஒரு நாள் சோழ தேசத்து மக்கள் எல்லாரும் கண்கள்ல கண்ணீரோட அளவற்ற மகிழ்ச்சியில இருந்தாங்க. மொத்த நாடே அந்த ஒருத்தனோட வருகைக்காக காத்திருந்துச்சு. பிரம்மாண்டமான யானை படைகளும் குதிரை படைகளும் மாபெரும் காலார் படைகளும் ஒரு தனி மனிதனை பின்தொடர்ந்து நாட்டுக்குள்ள பிரவேசிக்குது. கைகள்ல வேலும் வாளும் ஏந்தி பிரம்மாண்டமான சேனையை நாட்டுக்குள்ள வழிநடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருந்த அந்த வீரனோட உடல்ல பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டு செங்குருதிகள் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீரன் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தன் மக்களை பார்க்கறதுக்காக படைகள் பின்தொடர நாட்டுக்குள்ள நடந்து போறான். மக்கள் கூடத்துல நடுவுல வழியை ஏற்படுத்தி 2 பக்கமும் நின்று தூரத்துல படைபலம் நகர்ந்து வர்றதுனால சப்தம் வர திசையே மக்கள் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தூரத்துல நடந்து வந்துட்டு இருந்த அந்த வீரனோட உருவம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த மக்களும் காலன் வந்து விட்டான், நமது காலன் வந்து விட்டான் அப்படின்னு ஆரவாரம் எழுப்புறாங்க. ஆனா அந்த வீரன் கிட்ட வர வர அந்த மக்கள் கிட்ட இருந்த ஆரவாரமும் சந்தோஷமும் காணாம போகுது. காரணம், அவன் உடல்ல எல்லா பக்கமும் இருந்து வழிஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தத்தை பார்த்து மக்கள் துடிச்சு போறாங்க. அந்த வீரனும் மக்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே முன்னேறி வந்துகிட்டு இருந்தான். மக்கள் வழிவிட்டு நின்றுட்டு இருந்த அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த வீரன் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்க முதல் கட்டத்துல ஒரு சில பெண்கள் எல்லாம் சேர்ந்து கண்கள்ல கண்ணீரோட அந்த வீரனோட கையில இருந்த வாளையும் வேலையும் வாங்கிட்டு அவன் அணிஞ்சிருந்த கவசத்தையும் கழட்டி எடுக்கிறாங்க. அங்க ஒருத்தர் கூட பேசல. யானையும் சேனையும் மக்களும் அந்த வீரனும் ஏன் வீசும் காற்று கூட அந்த நேரத்துல அமைதி காக்குது. இந்த வீரன் நிக்காம நேர்கொண்ட பார்வையோட பொறுமையா அந்த வழியில நடந்து போறான். 2ஆம் கட்டத்துல இன்னும் கொஞ்சம் வயதுல மூத்த பெண்கள் இந்த வீரனை சூழ்ந்துக்கிட்டு அவங்களும் கண்கள்ல கண்ணீரோட மகனேன்னு சொல்லி உடல்ல இருந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு வழிஞ்சு வந்துட்டு இருந்த ரத்தத்தை நிறுத்துறாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சபடியே இந்த வீரன் முன்னேறி போறான். 3ஆவது கட்டத்துல படை வீரர்கள் ரத்தம் படிஞ்சிருந்த ஆடைகளை அகற்றிட்டு ஜல அபிஷேகம் செஞ்சு புதிய ஆடைகளை அந்த வீரனுக்கு அணிவிக்கிறாங்க. நிக்காம அந்த வீரன் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்ததான் 4ஆவது கட்டத்துல படைத்தலைவன் ஒரு வாளை ஏந்தியபடி மண்டியிட்டு உட்கார்ந்திருக்க அவன் தோல்ல தட்டி கொடுத்து அவனை எழுப்பி அந்த வாளை வாங்கி தன்னோட உரையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வீரன் நடக்கிறான். கடைசியா 5ஆவது கட்டத்துல நாட்டிலேயே வயதுல மூத்த ஒரு முதியவர் ராஜ கிரீடத்தை கையில வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவர் முன்னாடி மண்டியிட்டு இந்த வீரன் உட்கார உடனே இந்த வீரன் உட்கார்ந்ததை பார்த்து மொத்த நாடுமே மண்டியிட்டு உட்காருது. அந்த வீரனோட தலையில கை வச்ச அந்த பெரியவர், வெண்ணி பரந்தலையில் சேரலாதன் உடல் கிழித்து வெற்றி கொண்ட வீரனே, இனி இந்த கிரீடம் உன் தலையை அலங்கரிக்கும்னு சொல்லி அந்த கிரீடத்தை அந்த வீரனோட தலையில வைக்கிறாரு. மண்டியிட்டு உட்கார்ந்திருந்த அந்த வீரன் எழுந்து நின்று திரும்பி பார்க்க மொத்த நாடுமே அங்க மண்டியிட்டு உட்கார்ந்திருந்துச்சு. இந்த வீரனுடைய சைகையை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. மொத்த நாட்டு மக்களையும் பார்த்து நின்னுட்டு இருந்த அந்த வீரன் தன்னோட வலது கரத்தை நீட்டி, கரிகால சோழனாகிய நான் என் மக்களின் நலனுக்காகவும் சோழ தேசத்தின் நலனுக்காகவும் என் உயிரையும் துச்சமென கருதி அறத்தின் வழியில் சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கும் காவலனாக கடைசி மூச்சு வரை இருக்க கடவேன் என்று அந்த பரமேஸ்வரன் முன்னிலையில் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு கரிகால சோழன் சொல்லி முடிக்க அடுத்த கணம் அங்கே நிலவி இருந்த அமைதி ஆரவாரமாகிறது. மக்கள் கரிகாலன் பெயர் சொல்லி கூச்சலிட, வீரர்கள் வேலும் கேடயமும் கொண்டு இசை முழங்க, யானைகளும் குதிரைகளும் முன்னங்கால்களை வானை நோக்கி உயர்த்தி மீண்டும் தரையில் பதிக்க,
அண்ட சராசரமே அதிரும்படி கரிகால சோழனின் பட்டாபிஷேகம் அன்று அரங்கேறியது. கைஸ், ஆல்ரெடி கரிகால சோழன் அவரை பற்றி 2 வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் கரிகால சோழன் முதல்ல நடத்திய வெண்ணி போர்க்களத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீட். அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். காலம் 2ஆம் நூற்றாண்டு. இடம் தஞ்சைக்கு பக்கத்துல வெண்ணி போர்க்களம். களத்துல ஒரு பக்கம் யானைப்படை, குதிரைப்படை, காலார்படைன்னு லட்சக்கணக்கான வீரர்களை கூட்டிட்டு சேரனும் பாண்டியனும் 9 வேளிர் குறுநில மன்னர்களும் வராங்க. இந்த படை நகர்ந்து வரும்போது அதுல இருக்கிற யானைகளும் குதிரைகளும் படை வீரர்களும் எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கும் அந்த வெண்ணி பகுதியில நில அதிர்வே ஏற்படுது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான படை பலத்தோட சேரனும் பாண்டியனும் அந்த குறுநில மன்னர்களும் களத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இதே மறுபக்கம் இவங்களை எதிர்த்து வேலும் வாளும் ஏந்தி ஆயிரக்கணக்கான சாதாரண மக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு கரிகால சோழன் மக்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாரு. தூரத்துல சேரனும் பாண்டியனும் நின்னுக்கிட்டு கரிகால சோழனை பார்த்து ஏளனமா ஒரு சிரிப்பை சிரிக்கிறாங்க. இத கரிகால சோழனும் கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. சேரனும் பாண்டியனும் இதுவரைக்கும் ஒரு போர்ல கூட கலந்துக்காத இந்த பொடியன் கரிகாலனை எதிர்த்தா நாம சண்டை போட போறோம்னு தங்களோட மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இதே அடுத்த பக்கம் கரிகால சோழன் சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, நரிகளை கண்டு புலிகள் என்றும் அஞ்சியதில்லை, கண் குளிரப்பார், உன் கண் முன்னே நிற்பது உன் காலனடா அப்படின்னு நினைக்கிறாரு. தூரத்துல கரிகால சோழன் நிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னன், சேரலாதரே, இந்த கரிகாலன் கையில் வேலும் வாளும், முதுகில் ஒரு வில்லம்பும் உள்ளது, அது என்ன இடுப்பில் ஒரு கல் போன்ற அமைப்பு இருக்கிறதுன்னு சேர மன்னனை பார்த்து கேட்க, அதுக்கு சேர மன்னனோ, எனக்கும் வியப்பாக தான் உள்ளது பாண்டியா, பார்ப்போம். வெறும் ஆயிரக்கணக்கான வீரர்களையும் சிறிது யானை படைகளையும் கொண்டு கரிகாலன் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான் என்று அப்படின்னு சேரமன்னன் சொல்றாரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைகளை பார்த்தும் சோழ மக்களுக்கு பயம் ஏற்படல. காரணம், களத்துல அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தது கரிகால சோழன். தேசத்தை மீட்டெடுக்கணும்னு வெறியோட கரிகால சோழன் கட்டளைக்காக காத்திருந்த மக்களை பார்த்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு கரிகால சோழன் கர்ஜிக்க போர் சங்கு முழங்குது. போர் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே சேரனுக்கும் பாண்டியனுக்கும் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. காரணம், போரோட முதல் கட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான பாண்டிய படை வீரர்களும் வேளிர் படை வீரர்களும் காணாம போறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் போர்க்களத்தையே கூர்ந்து கவனிக்கிறாரு. அங்க ஒரு உருவம் தன்னோட வாளையும் வேலையும் மின்னல் வேகத்துல சுழட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் உருவத்தை கவனிக்கும் போதுதான் சேர மன்னனுக்கு புரியுது, கரிகால சோழனே நேரடியா களத்துல இறங்கிட்டான்னு. ரொம்பவே புத்திசாலித்தனமா கரிகால சோழன் வேளிர் படை வீரர்களுக்கும் பாண்டிய படை வீரர்களுக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. இதனால வேளிர் படை வீரர்கள் தங்களோட ஆதரவாளர்களான பாண்டியர்களை தான் தாக்குறோன்னு கூட தெரியாம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டமான படைக்களத்துல யாரு பாண்டியர்கள், யாரு சேரர்கள், யாரு வேளிர் படை வீரர்கள்னு ஒருத்தருக்கு கூட தெரியல. இத தனக்கு சாதகமா கரிகால சோழனோட வாள் பயன்படுத்திக்கிச்சு. சேர மன்னனுக்கும் இப்பதான் புரியுது, காணாம போன வீரர்கள் எல்லாம் கரிகால சோழனோட காலுக்கடியில தலையில்லா முண்டங்களா விழுந்து கிடந்தாங்க. இப்படியே போனா கலவரத்திலேயே மொத்த படை வீரர்களும் இறந்து போவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட சேர மன்னன் தன் கையில இருந்த பிரத்யேக சங்க எடுத்து ஊத போர்க்களத்துல இருந்த சேரப்படை வீரர்கள் மட்டும் அந்த சங்கொலியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு களத்துல இருந்து தனியா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தத்தை கேட்டு கரிகால சோழனும் உடனே தூரத்துல இருந்த சேர மன்னனை பார்த்து ஒரு மந்திர புன்னகை செஞ்சுட்டு அந்த களத்துல இருந்து பின்வாங்குறாரு. அந்த புன்னகைக்கான அர்த்தத்தை சேர மன்னனால அப்ப புரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே கலவரத்தோட விளைவா வேளிர் படைகளும் பாண்டிய
படைகளும் அந்த போர்க்களத்துல இருந்து மொத்தமா அழிஞ்சு போகுது. இதை பார்த்து கோபமடைஞ்ச பாண்டிய மன்னன் தன்னோட இறந்த படை வீரர்களை பார்த்துட்டு இருக்க தூரத்துல இருந்து ஆக்ரோஷமான சத்தங்கள் ஏற்படுது. கரிகால சோழன் படையில இருந்த யானைகள் எல்லாம் எப்பவும் போல இல்லாம பீறிட்டு பயங்கரமான சத்தங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. காரணம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலவரத்திலிருந்து பின்வாங்கி வந்த கரிகால சோழன் தன்னோட யானைப்படை வீரர்கள் கிட்ட போய், கரிகளின் தந்தங்களில் கூர்மையான வாளை கட்டிவிடுங்கள், அது மட்டுமின்றி கரிகளுக்கு அருந்த கல்லினை கொடுத்து விடுங்கள்னு சொல்றாரு. உடனே படை வீரர்கள், அரசே, கல்லினை கொடுத்தால் நமது கரிகளுக்கு ஒன்றுமாகாது. வாளேந்திய நம் யானைகள் கல்லருந்தியதால் போர்க்களத்தில் எதிரே வீரர்கள், குதிரைகள், யானைகள், ஏன் யாழியே வந்தாலும் ஏறி மிதித்து விட்டு ஓடி செல்லும். ஆகட்டும் அப்படின்னு கரிகால சோழன் சொல்ல யானைகளும் தயார் செய்யப்படுது. தன்னோட ஒரு கையால கரிகால சோழன் யானை கட்டப்பட்டிருந்த கயிறோட முனைய பிடிச்சிட்டு இருக்க, கயிறோட மறுமுனையில விட்டா உடனே ஓடக்கூடிய நிலைமையில பீரிட்டு நின்னுட்டு இருந்த யானைகள் அங்க இருந்துச்சு. தூரத்துல இத பாத்துக்கிட்டு இருந்த சேரலாதன் கரிகால சோழனோட முகத்தை பார்க்க, கரிகால சோழனோட முகத்துல மறுபடியும் அதே மந்திர புன்னகை. சேரனுக்கு இப்பதான் அந்த புன்னகைக்கான அர்த்தம் புரியுது. ஒரு கையால கயிறை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால தன்னோட மீசைய முறுக்கி விட்ட கரிகால சோழன் சட்டுன்னு கயிறை விட பின்னாடி இருந்த சோழப்படை வீரர்களும் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்து விடுறாங்க. ஆக்ரோஷமா ஓடி போன யானைகள் எதிரே வந்த யானை படைகளையும் தும்சம் செஞ்சுட்டு எஞ்சி இருந்த சேரப்படை வீரர்கள்ல பாதி பேரை அழிச்சிட்டு அந்த களத்துல இருந்து ஓடி போகுது. அடுத்ததான் நேரடி களத்துல இறங்குறாரு கரிகால சோழன். இதுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த சேர மன்னன் மொத்த படைகளையும் கரிகால சோழனை நோக்கி அனுப்புறாரு. கரிகால சோழனும் எதிரி படை வீரர்களும் சந்திக்கிற அந்த இடத்துல வாளும் வேலும் சந்திக்கும் போது ஏற்படுற சத்தத்துக்கு பதிலா ஒரு வித்தியாசமான சப்தம் பெரிய அளவுல கேட்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அந்த சத்தம் கரிகால சோழனோட வாள் எதிரிகளோட தலைகளை கொய்யும் போது அவங்களோட கழுத்தெலும்பு நொறுங்கி உடைகிற சத்தம். சண்டையோட ஒரு கட்டத்துல கரிகால சோழன் பக்கத்துல வரவே எதிரி வீரர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போர் செஞ்சுக்கிட்டு இருந்த கரிகால சோழன் சட்டுன்னு போர் புரியாம அப்படியே நிக்கிறாரு. எதிரிப்படை வீரர்களும் கரிகால சோழன் என்ன பண்ண போறாருன்னு அமைதியா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கழுத்தெலும்புகள் பட்டு 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 கரிகாலனோட வாளின் கூர்மை கொஞ்சம் மழுங்கி போயிருந்துச்சு. அதனால தன்னோட இடுப்புல இருந்த கல் போன்ற அமைப்புல வாளை உரசி மறுபடியும் கூர்மை கொடுத்துட்டு இருந்தாரு கரிகால சோழன். இத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சேர மன்னன், பாண்டியா, போர் துவங்கும் முன் கேட்டாயே ஒரு கேள்வி, அதற்கான விடை உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சேர மன்னன் சொல்ல, அதுக்கு பாண்டிய மன்னனோ, இவன் கரிகாலன் அல்ல, இவன் இவன் யமன். ஆம், நிறுத்தடா உன் பேச்சை. கரிகாலா, என் பொறுமையை மிகவும் சோதித்து விட்டாய். நானே வருகிறேனடா உன்னை எதிர்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு சேர மன்னன் கரிகால சோழன் முன்னாடி போய் நிக்கிறாரு. கரிகால சோழனும் இதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்திருந்த மாதிரி தன்னோட வாளை ஓங்கி சேரனோட தலையை நோக்கி வீச, கரிகால சோழன் 2 அடி தள்ளி போய் கீழே விடுறாரு. காரணம், கரிகால சோழனோட வாள் பாயிறதுக்கு முன்னாடி சேரலாதனோட கால் கரிகால சோழனோட மார்பலை எட்டி உதச்சிருந்துச்சு. இதை சற்றும் எதிர்பார்க்காத கரிகால சோழன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் எழுந்து நின்று வாளை எடுத்து தன்னோட உரையில வைக்கிறாரு. சேரலாதனுக்கோ ஒன்னும் புரியல. சரின்னு இந்த முறை சேரலாதன் தன்னோட தாக்குதலை துவங்குறாரு. சேரலாதன் வீசிய வாளுக்கு கேடயத்தால பதில் சொன்ன கரிகாலன் கொஞ்சம் சட்டுன்னு விலகி சேரனோட மார்புல ஒரு குத்து விட 4 அடி பறந்து போய் சேரலாதன் கீழே விடுறாரு. இப்படியா ஒரு ஆக்ரோஷமான சண்டை அவங்க 2 பேருக்கும் நடுவுல தொடருது. ஒரு கட்டத்துல எதிரி பகைவன்னு பார்க்காம சுத்தி இருந்த படை வீரர்கள் எல்லாரும் அவங்க போட்டுட்டு இருந்த சண்டையை நிறுத்திட்டு இவங்களையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டுமா பார்த்தாங்க, கானகத்து மிருகங்கள்ல இருந்து வானத்து தேவர்கள் வரைக்கும் இவங்க சண்டைய ஒரு நிமிஷம் நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த கரிகால சோழன் தன்னோட முழு பலத்தை உபயோகப்படுத்தி ஈட்டிய சேரனோட மார்புல பாய்ச்ச ஈட்டி
முனை சேரனோட முதுகுப்புறமா வெளியே வந்து நிக்குது. உடனே சேர மன்னன் தன்னோட கையில இருந்த ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்து அந்த போர்க்களத்திலேயே போரிடாம உயிர் துறக்கிறாரு. காரணம், ஈட்டி மார்பை தொலைச்சு முதுகுப்புறமா வந்து இருந்தாலும் சேரன் புறமுதுகு காட்டியதால் தான் முதுகில் காயம் ஏற்பட்டதா நாளைக்கு இந்த உலகம் பேசக்கூடாதுன்னு நினைச்சு மார்பில பாஞ்சிருந்த ஈட்டிய வெளியே எடுக்காம அதே நிலையில உயிர் துறக்கிறாரு சேரமான் பெருஞ்சேரலாதன். இத பார்த்துட்டு கரிகால சோழன், சேரமானே, ஈட்டியை பரிசாக கொடுத்தது நான், மார்பில் வாங்கியது நீ, ஆனால் பெயரை என்னிடமிருந்து பறித்து கொண்டாயே. ஆம், இன்னும் 1000 வருடங்கள் தாண்டியும் வெண்ணி போரில் வென்றது நானாயினும் அனைவரும் உன்னையே புகழ் பாடுவர். நீதான் சுத்த வீரன்னு சொல்லி முடிக்கிறாரு கரிகால சோழன். சேரலாதன் இறந்த பிறகு கரிகால சோழன் பாண்டிய மன்னனோட தலைய கொய்ய 9 வேளிர் குறுநில மன்னர்களும் போர்க்களத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. வெண்ணி போரும் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் நாம காணொலியோட தொடக்கத்துல பார்த்த மாதிரியே மக்கள் தலைவனா கரிகால சோழன் மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தோட அரசரா முடிசூட்டப்படுறாரு. பல இழப்புகளுக்கு அப்புறம் சோழ மக்கள் கரிகால சோழன் ஆட்சியில ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இத்தோட வெண்ணி போர்க்களத்தோட அத்தியாயம் முடியுது. அடுத்த வீடியோக்கான end of the great king. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வீடியோ என்னவா இருக்கக்கூடும்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ வேற லெவல்ல இருந்ததுங்க. இவர் வந்து கதை சொல்றதுக்கு முன்னாடி கூஸ் பம்ப் ஆகும்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த என்ட்ரி அவர் வந்து வாக்கிங் சொன்னதுக்கே எங்களுக்கு அப்படியே பிள்ளைச்சு ஆச்சரியத்துல அப்படியே உட்காந்துட்டோம். அந்த சூழ்நிலை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பாகுபலில பார்த்த சீனா இருக்கு. ஓ, இதை வச்சுதான் எடுத்திருக்காங்களான்ட்டு அப்போ பாக்குறேன். ஸோ அந்த டைம்ல இதெல்லாம் ரியலா நடந்துச்சு. அந்த மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நல்லா நினைக்கிறப்போ ரொம்ப வேப்பா இருக்கு. அவ்வளோ அடிபட்டும் கம்பீரமா, அதுவும் எல்லா இடத்துலயும் சிரிப்பு தான். அந்த சிரிப்பை மட்டும் விடவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது நான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது. அதெல்லாம் சூப்பரா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் அந்த படையை பார்க்குறப்போ அவங்க ஒரு கான்வர்சேஷன் இருக்கு பத்தியா, இவ்வளோ என்னது சாதாரணமாக வந்திருக்கான், ஈஸியாக நம்மளை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கான்றப்போ நான் ஆப்போசிட்ல இருந்து நானாக இருந்தா அந்த இடத்த கண்டிப்பாக நான் நின்றுந்தேன்னா பயந்துருப்பேன். என்னடா அது இவ்வளோ பெரிய படையை நின்றுக்கு வச்சிருக்கான், நான் சாதாரணமாக வரான்னா இன்னமும் இருக்கு அப்படின்ட்டு பயந்துருப்பேன். இவங்க அந்த இடுப்பில் காட்டின கல் பார்த்து பயந்து பார்த்தீங்களா, அது எதுக்காகன்னு தெரிகிறப்போ அது வேற ஒரு ஷாக்கு, ஒரு காமெடியாக இருந்திருக்கும். அதை வச்சு ஏதோ பண்ண போகிறான்ப்பா அப்படின்னா அந்த கத்தி மோனை கண்டிப்பாக வந்து நான் வெட்டுற வெட்டுக்கு அது போயிடும்னு தெரிஞ்சு அது ஷார்ட் பண்ணுறது எடுத்து வந்திருக்காரு. விட கச்சிச்சவனுக்கு பாத்தியா அப்படின்றப்போ அந்த போர்லயும் வந்து இந்த மாதிரி காமெடிலாம் வந்திருக்கு. இல்ல, எத்தனை பேரை வெட்டி இருந்தா வெட்டியே அந்த கத்தியோட கூர்மை போயிருக்கும். எவ்வளவு ஸ்பீடா அது பண்ணிருக்காரு. ஆமா, அந்த சத்தம் கேக்குதுன்றாங்களா, அந்த சவுண்டு கேக்குதுன்றப்போ அந்த ஒட்டையிற சவுண்டு ஒன்னொன்னும் எப்படி இருந்திருக்க கதி கலங்குங்க நம்மளுக்கு கேட்க. இப்போ இந்த வார்த்தையில் நம்மளுக்கு கேட்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அந்த டைம் நம்ம நேர்ல பாக்குறோம், ஒருத்தன் ஒரு அசுரத்தனமா ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கான், அந்த வெட்டுற சவுண்டு நம்மளுக்கு கேக்குது அப்படின்றப்போ அள்ளு விட்டுரும். அதுக்கப்புறம் அவன் கிட்ட நெருங்கவே பயப்படுவோம். ஸோ அதையும் மீறி வந்து நிக்கிறோம்னா அதுதான் ஒரு பெரிய வீரம். அப்படி ஒன்று பார்த்துட்டு நம்ம கிட்ட போய் அவங்ககிட்ட சண்டைக்கு போறோம்னா அதுதான் இன்னுமே வீரம் தான் நினைப்பேன். அவர் சொன்ன மாதிரி சொல்றேன். இப்ப கடைசியில ஒன்னதான் எல்லாரும் பாராட்ட போறாங்க. சொல்ல அதே மாதிரிதான் அதுதான் நடக்குது. ஏன்னா வந்து பயந்து ஓடல அப்பயும். அப்போ கூட அந்த முதுகு வாங்கிட்டு நான் புறமுது காட்டி உன்னை பார்த்து பயந்து ஓடனேன்னு வரலாறு சொல்லிடக்கூடாதுன்னு அப்படியே நின்று உக்காந்தாரு. ஸோ அதெல்லாம் இவரும் ஒரு வீரனா, அதுவுமே வீரம் தான். அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். நான் ஒரு இன்டர்வியூ மனோபாலா சார்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் நம்ம கதைங்க, நம்மளது எடுத்து அங்கே பாகுபலின்னு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவர் குமரிட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு புரியல, என்ன இது ஒரு வேளை இங்கே எழுதுனதா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த சீன் பார்க்குறப்பதான் தெரியுது, நம்மளுடைய வரலாறு தான் எடுத்து ஒரு சீனா எடுத்து அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த என்ன சொல்றது, பிரபாஸ் வந்து அந்த சண்டை போட்டு அங்கே நிற்கிறப்போ தனியாக சண்டை போகிறப்போ அப்படிதான் அந்த எல்லா படையும் பார்க்கும், சத்யராஜ் இங்கேருந்து பார்ப்பாரு, எல்லாருமே நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்த சீன் இதில் இருந்துச்சு. எல்லாமே இங்க இருந்து எடுத்தது. ஒரு ஆள் தான் கூட்டத்துக்குள்ள போய் எல்லாத்தையும். ஆமா, ஒரு கையில அம்பு ஒரு கையில வாள், அதே சீன் தான் இங்கே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி யுத்தி, அவர் அந்த நெருப்பு பார்த்து வச்சு அந்த கூடமே அனுப்புவாரு. இவர் வந்து யானைக்கு அந்த இது ஊற்றி அமுச்சு விட்டாரு. ஸோ இந்த யுத்திலாம் அவர் பண்ணியிருக்காருன்றத இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கிருந்தா எடுத்திருக்காங்கன்றது இப்போதான் புரியுது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.